ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் சாய்க்குட்டி எங்கே இருக்கானே. நாங்கள் இன்றைக்கி கேரளாவில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்குறோம். சாய்க்குட்டி, அவங்க அச்சா, நான், அவங்க அம்மூமா, அவங்க சின்ன அம்மூமா எல்லாம் வந்திருக்குறோம். இன்றைக்கி பாருங்கள், எங்களுக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு பார்ப்போமா? இருங்க, அம்மா சொல்கிறேன். டின்னர் என்ன நம்ம சொல்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பூனை கட்டி தந்தது. கட்டிட்டு இருந்துச்சு நம்ம வீட்டில். சரி, இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னர் என்னென்னு பார்ப்போமா நம்ம வீட்டில்? இங்கே பாருங்க, இன்னைக்கு சுட சுட சாதம். அது என்ன சாதம்னு பாருங்கள், மட்டை அரிசி. கேரளாவில் தான் இது கிடைக்கும். இது வந்து கேரளா ஸ்பெஷலுங்க. நம்ம ஊர்லலாம் இதை வந்து தொண்டையில் இறங்கலை, சாப்பிட முடியலன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ரொம்ப நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டை அரிசி சாப்பாடு. அது ஓப்பன் பண்ணுங்க. மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். சுட சுட மாங்காய், தக்காளி, மத்தி மீன், மாங்காய் காமிக்கல. நீங்கள் பாருங்க, கருவேப்பிலை, மாங்காய், தக்காளி எல்லாம் போட்டு சுட சுட மத்தி குழம்பு. அப்புறம் முள்ளன் மீன் சொல்லுவோங்க. அந்த மீன் நம்ம எங்கள் ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சொல்கிறோம் தெரியாது. இதில் ஃபுல்லாக முள் நிறைய இருக்கும். இது வந்து கருவாடாக கிடைக்கிற நம்ம ஊரில். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பச்சை, சரிங்களா? இது வந்து இங்கே நாங்கள் இன்றைக்கி நைட்டு வாங்கினோம். பாருங்க, இது வந்து 8வது ஒன்று எடுத்து காட்டுங்க. இங்கே பாருங்க, முள்ளன் மீன். திருப்பி பிடிங்க. நல்லா வறுத்து சாஃப்டாக இருக்குல்ல பாப்பா? எப்படி இருக்குது பாப்பா? சூப்பராக இருக்குல்ல? பாருங்கள், முள்ளன் மீன் வறுவல், சரிங்களா? அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சது. இது வந்து இங்கே வந்து நாங்கள் எப்போவுமே இந்த கிழங்கு வந்து நாங்கள் வந்து வாங்குவோம். இங்கே வந்து இதோட எங்களுக்கு ஸ்பெஷல் இது. அப்புறம் நான் போட்டு தரேன். இது வந்து நாங்கள் எப்போவுமே இங்கே வந்து நாங்கள் வாங்காமல் இருக்க மாட்டோம். அப்புறம் மரவள்ளி வேக வச்சது. அது போக கேரளா அப்பளம். இங்கே பாருங்க, இது நான் ஓப்பன் பண்ணலை, இது நவுத்து போயிடுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். பாருங்கள், காமிக்க பாருங்க. அப்பளம் வறுத்தது. அப்புறம் இருப்பா. அப்புறம் வாழைப்பழம். அப்புறம் காடை முட்டை. எங்கள் பாப்பா காடை முட்டை வேணும்னு கேட்டான். நான் காடை முட்டை பாதி சாப்பிட்டா, இல்லை பாதி காடை முட்டை குட்டி நல்லாவும் இருக்கும். காடை. சரி இருங்க, எங்கள் சித்தி மரவள்ளிக்கிழங்கு இதை பாருங்க. இவங்க எங்கள் சித்தி மரவள்ளிக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல போட்டு கொடுப்போம். நல்லா வெந்த பீஸாக போட்டு கொடுக்கலாம். குழம்பு சாரல அதுக்கு இங்கே பாருங்கள், மீன் குழம்பு இப்படிங்க. இதில் வந்து மத்தி குழம்பு சாறு பாருங்கள். இந்த குழம்புக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்குக்கும் அவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சரிங்களா? அப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடல. அப்பளம், காடை முட்டை, வாழைப்பழம், மரவள்ளிக்கிழங்கு, முள்ளன் வறுவல், மத்தி மீன் குழம்பு. இப்போ வந்து சாய்க்குட்டிக்கும் சாய்க்குட்டிக்கு அப்பாவுக்கும் மரவள்ளிக்கிழங்கு வைக்கலாம். இது வந்து எங்கள் சாய்க்குட்டிக்கு. இது வந்து சாய்க்குட்டிக்கு அப்பா ஏற்கனவே சாதம் சாப்பிட்டாங்க. அது மரவள்ளிக்கிழங்கு 2 போதுங்களாங்க? இன்னும் 2 வைக்கிட்டா? குழம்பு ஊற்றுட்டுங்களா? அம்மா, இன்னும் குதிரை வண்டி ஆடிட்டு இருக்கு. அம்மா, உனக்கு குழம்பு ஊற்றவா? வேண்டாம். குதிரை வண்டி மாதிரி ஆடுதுங்களாம்மா. இங்கே பாருங்க, கையெடு, காட்டு, விரலெடு. குதிரை வண்டி மாதிரி ஆடுது. எப்படிங்க அதில் விளையாடுற பாருங்க. எல்லாம் சாப்பிடுங்க. இந்த குழம்புக்கு மரவள்ளிக்கிழங்குக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் சாறு ஊற்றுட்டுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். யார் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கும் மீன் குழம்பும் சாப்பிட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். இதில் யாருமே எல்லார் வீட்லையுமே இது இருக்கும். ஒரு நாள் ஒரு வேலைனாலும் இது சாப்பிடுவோம் நாங்கள். அதனால் யாரும் இது குழம்பு சாப்பிட்ருக்கீங்க, இந்த மரவள்ளியோடு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. நாங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிடுவீங்களாமா?
நான் மட்டும் எச்சரித்து உட்கார்ந்து இருக்கா. என்னதுங்க? அவன் மட்டும் எச்சரித்து உட்கார்ந்து இருக்கா. எல்லாம் சாப்பிடுங்களேன், நிறைய இருக்குது. என் கையை வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. என்னங்க இன்னும் 2 வைக்கிட்டுங்களாங்க? ஆ உடையாது வேணுங்களா? தட்டு காமிங்க. அந்த பீஸ் இருங்க இருங்க. இல்லை நிறைய சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. வாங்க வந்து வாங்க சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணலாம். அம்மா நீங்களும் கூப்பிடுங்க வியூவர்ஸை, வாங்க சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்கள். ஓகே வாங்க சாப்பிட்லாம் வியூவர்ஸ். ஓகே பாய்.